நித்திய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்குங்க. கர்த்தரை நாம் தேட தேட உங்க வாழ்க்கையில் இருக்கிற குழப்பம் என்ற இருள் நீங்கி போய் வெளிச்சம் என்ற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உதிக்கும். இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பமான இருள், வேதனையான இருள், வியாதியான இருள் இயேசுவின் நாமத்தில் இப்போது நீங்குதுங்க. வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்குது. உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவ மேல் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் தான் தாவீது சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. நீங்க அவருடைய வார்த்தைய நீங்க பற்றி கொள்ளுங்க. நீங்க அசைக்கப்படுவது இல்லை. நீங்க கண்மேல மேல கட்டப்பட்ட வீடாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அஸ்திபாரம் பணத்தையும் சார்ந்தது அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறது. நீங்க உங்களுடைய ஜாப்பையோ உங்களுடைய ஐஸ்வர்யத்தையோ உங்களுக்கு நீங்க பெற்றிருக்கிற ஆஸ்திகளோ நீங்க சார்ந்து கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் போது நீங்கள் ஒரு காலமும் அசைக்கப்படுவது இல்லை. என்றென்றைக்கும் சீயோன் பர்வதத்தை போல உறுதியா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயமான சூழ்நிலை இப்பொழுது மாறுகிறது. இருள் நீங்கிறது, வெளிச்சம் உதிக்கிறது. அவருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் வளருவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்குதுங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்றா, உன்னுடைய முகம் வெட்கப்படுவது இல்லை. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்குது. சமாதானம் என்ற வெளிச்சம், ஆசீர்வாதம் என்ற வெளிச்சம், வெற்றி என்ற வெளிச்சம், மகிழ்ச்சி என்ற வெளிச்சம், பரிசுத்தம் என்ற வெளிச்சம், ஐஸ்வர்யம் என்ற வெளிச்சம் உங்க வாழ்க்கையை உதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தாங்க வெளிச்சம். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நானே இந்த பூமிக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் உங்களுக்குள்ள கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும். கலங்காதருங்க. எந்த மனுஷனையும் இந்த உலகத்திலே வந்து பிரகாசிப்பிக்கிற மெய்யான தேவன் கிறிஸ்து. அவரை நீங்கள் ஆராதிக்கிறபடியால் நீங்கள் பிரகாசமாக மாறுவீர்கள். God bless you.